இன்றைக்கு 1 அரசர் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இறை அதிகாரம் 21. இறை வார்த்தைகள் 17 முதல் 29. அதான் இன்னைக்கு முதல் வாசகம். பிரியமானவர்களே, இன்னைக்கு முதல் வாசகத்தில் வரக்கூடிய 2வது பகுதி நமக்கு முதல் வாசகத்தில் கிடைச்சிருக்கு. 17ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி 1வது வசனத்தில் இருந்து 17ஆம் வசனத்துக்கு முன்னாடி 1ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் அது நம்ம படித்தாதான் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிற 17லேருந்து 29வது வசனம் நமக்கு நல்லா புரியும். நாம் இப்போ படித்த நமக்கு நேரம் கிடையாது. நான் என்ன வந்திருக்கு, என்ன பகுதி அங்கே நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஆகாய் என்கின்ற ஒரு மன்னன் இருக்கிறார். இஸ்ராயலின் மன்னன் ஆகாய். அவளுடைய மனைவி பெயர் ஈசபேல். மனைவியுடைய பேர் ஈசபேல். ஆக அரண்மனை, மக்களை ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பு, நல்ல வசதி வாய்ப்பு, அரண்மனை எல்லாம் வசதியாக இருக்கிறான். அது மட்டும் கிடையாது, அவனுக்கு நிறைய திராட்சை தோட்டம் இருக்கிறது. யாருக்கு? ஆகாய் என்கின்ற மன்னனுக்கு திராட்சை தோட்டம் இருக்கு. நாடே அவந்து தானே, நல்ல திராட்சை தோட்டம் இருக்கிறது. ஒரு மன்னனுக்கு ஏதாவது குறைவானது ஏதாவது இருக்குமா? சாப்பாட்டுக்கு இருக்காது, துணிமணிக்கு ஒன்று, தங்குவதற்கு எல்லாம் இருக்கு, திராட்சை தோட்டம் இருக்கு, எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த ஆகாய் மன்னன், அவனுக்கு ஒரு ஏக்கம், பேராசை வருகிறது. என்ன பேராசை என்றால், தன்னுடைய திராட்சை தோட்டத்தினுடைய அருகாமையிலே பக்கத்தில் நாபோத் என்கின்ற ஒரு ஏழை மனிதன் ஒரு சின்ன லேண்டு வச்சிருக்கிறார். ஒரு சின்ன நிலம், திராட்சை தோட்டம் வச்சிருக்கார். ஆகாய் வச்சிருக்கிற மன்னனுடைய நிலம் மிக பெரியது, பல ஏக்கர் கணக்கு. ஆனால் நாபோத் வச்சிருக்கக்கூடிய நிலத்தினுடைய அளவு மிக குறைவு. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு தோட்டம் போடக்கூடிய அளவுக்கு தான், ஒரு தோட்டம் போடக்கூடிய அளவுக்கு. இப்போ ஆகாய் மன்னன் நாபோத்திடம் சொல்லுகிறான், அவனிடம் கேட்கிறான், உன்னுடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுத்துரு, நான் வேறு ஒரு திராட்சை தோட்டத்தை உனக்கு கொடுக்கிறேன். இது என்னுடைய அரண்மனை பக்கத்திலேயே இருக்கிறது, நான் அதை தோட்டமாக மாற்றிக்கிறேன், தோட்டத்தை செய்து நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த நிலத்துக்கு பதிலாக நான் வேறு ஒன்றை திராட்சை தோட்டத்தை உனக்கு கொடுக்கிறேன். இல்லை உனக்கு பணமாக வேண்டும் என்றாலும், வெள்ளியாக வேண்டும் என்றாலும் நான் பணமாக கொடுத்துறேன். எக்ஸ்சேஞ்ச், உன்னுடைய லேண்ட் எனக்கு கொடு, என் லேண்டு உனக்கு கொடுக்குறேன். உன் லேண்ட் எனக்கு கொடு, நான் அதுக்குண்டான பணத்தை கொடுக்குறேன். ஆகாய் மன்னன் சீட் பண்ணல, ஏமாத்தலை, விலைக்கு பேசிக்கிறான். ஆனால் நாபோத்து சொல்கிறாரு, இல்லைங்க மன்னா, அது என் வீட்டு சொத்து இல்லை, எங்களுடைய முன்னோர் பாரம்பரியமாக அவங்க கொடுத்துட்டு போனது, அவங்க நினைவாக நான் வச்சுன்னு இருக்கிறேன், அது விற்க முடியாது, விற்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. நாமனா விற்றுடுவோம், முன்னோராவது பின்னோராவது நாம் விற்றுடும், நமக்கு பணம் வந்தால் விற்றுடுவோம், கொஞ்சம் அதிகமாக காசு வந்தால் விற்று தள்ளிடுவோம். அவன் சொல்லுகிறான், இது என்னுடைய முன்னோர் சொத்து, நான் விற்க விரும்பலை. பிரியமானவர்களே, இதுவரையிலும் ஆகாய் நல்லா தான் இருந்தான். ஆனால் இப்போது என்ன ஆகிறது என்றால், அவன் தன்னுடைய பெரிய திராட்சை தோட்டம், நாடு முழுவதுமாக திராட்சை தோட்டம் இருந்தாலும் இந்த சின்ன லேண்டு எனக்கு கிடைக்கல, அதை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்று அந்த பேராசை இருந்து அவனிடம் அணுகிய போது, அவன் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே ஏற்றுக்க முடியல. இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். அந்த சின்ன லேண்டு வச்சுக்கிட்டு ஆகாய் என்ன பண்ண போகிறாரு? ஒன்றும் இல்லை. ஆனால் அவனுடைய பேராசை
அதுவும் எனக்கு வேண்டும். இருக்குது எனக்கு போதாது, அவனுடையது என்னுடையதாக மாற வேண்டும், அவனுடையது என்னுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் பேராசை. இருக்கிறத விட இன்னும் எனக்கு வேணும், அதுதான் பேராசை. இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு இதுதான், பேராசை. ஆகாய் மண்ணுக்கு நிலம் இல்லையா? ஆகாய் மன்னனுக்கு நிலம் இல்லையா? இருந்துச்சு. ஆகாய் மன்னனுக்கு வசதி வாய்ப்பு இல்லையா? அவன் தேவை என்றால் வேறு இடத்துல போய் லேண்டு வாங்க முடியாதா? எல்லாம் முடியும். ஆனால் இது கிடைக்கலன்னு சொன்ன உடனே அவனுடைய பேராசை என்ன செய்கிறது? அவனை படாத பாடுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, பேராசை பற்றி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பேராசையினால் வரக்கூடிய விளைவுகள் என்ன? இப்போ யாருக்கெல்லாம் பேராசை இருக்குது அப்படின்னு கை தூக்க சொன்னால் யாருமே தூக்க மாட்டோம் இல்லைங்களா? நமக்கெல்லாம் பேராசையே இல்லை அப்படின்னு நாம் சொல்லிப்போம். ஆனால் உள் மனதிலே போனோம் என்றால் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பேராசை இருக்கிறது, ஆசைகள் இருக்கு. இந்த பேராசையினால் வரக்கூடிய விளைவுகள் என்ன, ஆபத்துக்கள் என்ன? இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். நான் ஏதோ பொத்தாம் பொதுவாக சொல்லலை. இன்னைக்கு முதல் வாசகனுடைய முன் பகுதியில் வரக்கூடிய விஷயங்களை வைத்து பேராசை என்பது நம்ம எப்படியெல்லாம் பாதிக்கும் என்பதை இன்னைக்கு இறை வார்த்தை சொல்லுது. முதல் வாசகனுடைய முன் பக்கம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் அந்த வசனங்களை பார்ப்போம். அந்த வசனம் இருந்தால் படிங்க. 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்த நாபோத்து சொல்லுகிறான், என் முன்னோருடைய உரிமை சொத்தை நான் கொடுக்க மாட்டேன். அதுக்கு அடுத்து நாபோத்து மன்னனிடம் சொன்ன வார்த்தைகளை கேட்டு ஆகாப் என்ன செய்கிறான்? ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் அரண்மனைக்கு வந்தான். பிரியமானவர்களே, முதல் ஆபத்து பேராசை நம்மிடம் இருந்தால் நமக்கு என்ன ஒட்டிக்கும்? கோபம், ஆத்திரம். நான் எதுக்கு சொன்னது போல ஆகாப் மன்னனுக்கு நிறைய இருந்துச்சு. ஆனால் இந்த பீஸ் ஆஃப் லேண்ட், கொஞ்சம் நேரம் அவனுக்கு கிடைக்கும் என்று பேராசை மிகுந்தவனாக போனான். கிடைக்கல. அந்த பேராசை அவனுக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அந்த எதிர்பார்ப்பு அவனுக்கு ஏமாற்றத்தை கொடுத்த உடனே என்னவாக மாறி? அவனுடைய ஏமாற்றம் கோபமாக மாறியது, ஆத்திரமாக மாறியது. பேராசை நம்மை கோபத்துக்குள்ளாக்கும். பேராசை நம்மை ஆத்திரப்படுத்தும், நம்முடைய ஆத்திரத்தை ஏற்படுத்தும், சினத்தை ஏற்படுத்தும். இப்போ கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? ஒருவர் மீது நமக்கு கோபம் வந்தால் நாம் என்ன செய்வோம்? திட்டுவோம், எரிச்சல் படுவோம், பழி வாங்க நினைப்போம், என்னென்ன கெடுதல் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய நினைப்போம். ஆக பேராசை நம்மை கோபப்படுத்தும், நம்மை ஆத்திரப்படுத்தும். ஏன்னா நாம் நினைச்சது எல்லா சமயத்திலும் நடக்காது. ஆகாபு மன்னன் அரசன், அவன் நினைச்சான் நான் போய் கேட்டவனே கிடைச்சிடும், நான் கேட்டது எனக்கு கிடைக்கும், நான் எதிர்பார்ப்பு எனக்கு கிடைக்கும், என்னுடைய பேராசை ஒருபோதும் ஏமாற்றம் அளிக்காது, நான் விரும்புவது எனக்கு செஞ்சிடுவேன், நான் கேட்டது நான் வாங்கிடுவேன். என் இந்த பேராசை அவனை என்ன செஞ்சது? ஏமாத்தியது. அவன் நினைச்சது கிடைக்கல. நீ மன்னனாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, சில சமயத்தில் ஏமாற்றம் வரும். நம்முடைய பேராசை சில சமயத்தில் நம்மை ஏமாற்றும். நம்முடைய பேராசை சில சமயத்தில் நம்மை வெறுப்புக்குள்ளாக செய்யும். அதனால் நாம் கோபப்படுவோம், ஆத்திரப்படுவோம். ஆக பேராசை நம்மை கோபப்படுத்துகிறது, ஆத்திரப்படுத்துகிறது. அதுக்கு அடுத்ததாக என்ன செய்கிறான்? அரண்மனைக்கு வந்தான், முகத்தை திருப்பிக் கொண்டு தன்னுடைய கட்டிலில் படுத்து கிடந்தான். நிலம் கிடைக்கிற கோபமாக வரான் வீட்டுக்கு வந்துட்டு கட்டிலில் படுத்து கிடக்க முகத்தை திருப்பி கொண்டான். பிரியமானவர்களே, நம்முடைய வீட்டில் எல்லார் வீட்லையும் கட்டில் இருக்கும். கட்டில் எதுக்கு பயன்படுத்துவோம்?
துணி காய வைப்போம், மழை பெய்கிற போல இருந்துச்சு, எடுத்து ஓடி வந்து எல்லா துணியத்து கட்டில் மேலே போடுவோம். பல பேர் வீட்டில் அப்படி தான் இருக்கும். துணி காயிற போகிற இடம் தான் கட்டில். ஆனால் கட்டில் எதுக்கு பயன்படுத்த வேண்டும்? உறங்குவதற்கு, ஓய்வு எடுப்பதற்கு, நாம் நம்மை புதுப்பித்து கொள்வதற்கு, நம்முடைய உடலும் உள்ளமும் புதுப்பித்து கொள்வதற்கு, நம்முடைய டென்ஷன் எல்லாம் போயிட்டு நாம் அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக மாறுவதற்கு, நமக்கு உடல் பலம் கிடைப்பதற்கு, உடல் ஆரோக்கியம் கிடைப்பதற்கு, நல்ல ஓய்வு எடுப்பதற்கு தான் அந்த கட்டில். ரெண்டாவது, ஒரு கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக தங்களுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய இடம்தான் கட்டில். பிள்ளைகளோடு, மனைவியோடு, கணவனோடு படுத்து குடும்ப உறவை ஏற்படுத்துவது கட்டில். ஆனால் இவன் கட்டில் போய் எப்படி படுத்து கொண்டானாம்? முகத்தை திருப்பி கொண்டான். யாரை பார்க்காம முகத்தை திருப்பி கொண்டான்? யாரை பார்க்க? நீங்கள் கூட பழசாந்து பண்ணீங்க. வீட்டில் கணவனுக்கு பிடிக்கலன்னு என்ன பண்ணுவீங்க? கணவன் பக்கத்தில் என்ன பண்ணுவீங்க? கோபமாக இருந்தீங்கன்னா முகத்தை அந்த பக்கம் வச்சுக்க, செவுத்து பக்கமாக வச்சுக்கிறது. நம்முடைய கோபத்தை காட்டுகிறோம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுன்றீங்களா? சரி விடுங்க அதெல்லாம். நம்முடைய கோபத்தை காட்டுகிறோம், நம்முடைய வருத்தத்தை காட்டுகிறோம். உன் கூட எனக்கு பேச விருப்பம் இல்லை, நான் சோகமாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இல்லை, நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் என்பதனுடைய அடையாளம்தான் முகத்தை திருப்பி கொண்டது. ஏன் இந்த நிலைமை அவனுக்கு வந்துச்சு? ஆகாபுக்கு பேராசை. பேராசை பெரியமானே, உங்களுடைய பேராசை உங்களுடைய உறவுகளை பாதிக்கும், உங்களுடைய சொந்த பந்தங்களை பாதிக்கும். கட்டிலில் படித்து ஓய்வெடுத்து நன்றாக தூங்க வேண்டிய தூக்கத்தை பாதிக்கும், உங்களுடைய உறக்கத்தை பாதிக்கும். நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க முடியாது, குடும்பத்தோடு சேர்ந்து நல்ல உறவுகளோடு வாழ முடியாது. அவன் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டான். பேராசை பிடித்த குடும்பத்தில் நிச்சயமாக உறவு நன்றாக இருக்காது. பேராசை பிடித்த குடும்பத்தில் நிச்சயமாய் நல்ல உறக்கம் இருக்காது. பேராசை பிடித்த குடும்பத்தில் நிம்மதியாக ஓய்வு இருக்காது. நம்முடைய பேராசை மீண்டும் மீண்டும் மீண்டுமாக நாம் எதையாவது திங்க் பண்ணிகிட்டே இருக்கவே ஒழிய நிம்மதியான ஓய்வு இருக்காது, நிம்மதியான உறக்கம் இருக்காது. ஆக பேராசை உங்கள் உறக்கத்தையும் உங்களுடைய உறவுகளையும் பாதிக்கும். மூன்றாவது என்ன செய்கிறான்? உணவருந்த சாப்பிடலை. சாப்பிடல, நேராக போனால் நிலம் கேட்டான், கொடுக்கல. வீட்டுக்கு வந்தான், படுத்துட்டான். இப்போ சாப்பிட வேண்டிய நேரம் வருது, சாப்பிட போகலை. மன்னன், அரசன் சாப்பிட போகலை. ஏன் சாப்பிட போகலை? சாப்பாடு இல்லையா? சாப்பாடு இல்லையாங்க இருந்துச்சு. அப்போ ஏன் போகலை? அவன் சாப்பிட ஏன் மறுத்தான்? சாப்பிட முடியல, சாப்பிட பிடிக்கலை. பெரியமானவர்களே, நாம் ஏன் உணவு உட்கொள்கிறோம்? உடல் ஆரோக்கியத்துக்கு, உடல் வலிமைக்கு, உடல் சக்திக்கு. ஆனால் பேராசை பிடித்த அவன் உணவை சாப்பிட முடியல. அப்போ நம்முடைய பேராசை நம்முடைய உடலை பாதிக்கும், நம்முடைய உடலை பாதிக்கும், நோய்களை கொண்டு வரும். சாப்பிட முடியாது, பசி எடுக்காது. எப்போது பார்த்தாலும் நாபோத்தை பற்றியே நினைத்து கொண்டிருப்பான் ஆகாபு. அவன் எனக்கு கொடுக்கல கொடுக்கல கொடுக்கல. நாமும் கூட நாம் பேராசை பிடித்து யார் மீதாவது நமக்கு கோபம் அவனை பற்றி திங்க் பண்ணது, பசி எடுக்காது, உடல் நோயினால் பாதிக்கப்படும். அவன் உண்ண மறுத்தான். இறுதியில் இன்றைய முதல் வாசகத்தில் கொஞ்சம் மேலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய மனைவி வந்து கேட்குறா, என்ன முகத்தை திருப்பி வச்சு படுத்து நிற்கிறீங்க, என்ன ஆச்சு, ஏன் சாப்பிடல, என்ன ஆச்சு, ஏன் சோகமாக இருக்கிறீங்க, எல்லாத்தையும் மனைவி வந்து கேட்குறாள். மனைவி கிட்ட ஆகாபு சொல்கிறான், என்ன நடந்தது சொல்கிறான். மனைவி சொல்கிறாள், இதுக்கு போயிட்டா நீ சாப்பிடாமல் இருக்கிற, இதுக்கு போயிட்டா நீ தூங்காமல் இருக்கிற, இதுக்கு போயிட்டா கவலையாக இருக்கிற, நான் பார்த்துக்கிறேன். என்ன செய்கிறாள்? இசபேல் தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறாள், கூப்பிடுகிறாள். இந்த நாபோத்தின் மீது பழி சுமத்துகிறாள். கடவுளுக்கு எதிராகவும் மன்னனுக்கு எதிராகவும் தூற்றினான், பழி சுமத்தினான் என்று போயிட்டு மக்கள் மத்தியில் சொல்லுங்க.
ஒரு குற்றப்படி நாபோத்தின் மீது இசபேல் மன்னனுடைய மனைவி போடுகிறாள். அதுபோல் எல்லாம் வராங்க. மக்கள் மத்தியில் நாபோத்தை குற்றவாளியாக மாற்றி அவளை கல்லால் அடித்து இசபேல் சாகடிக்கிறாள். இதுக்கு யார் உடந்தையாக இருந்தது? யார் உடந்தையாக இருந்தது? ஆகாபு. ஆகாபுக்கு தெரியாமல் இது நடந்திருக்கும். இசபேல் இப்படி செய்கிறார் என்று தெரிந்தும் கூட ஆகாபு என்ன செய்கிறான்? அமைதியாக இருக்கிறான். ஆக உங்களுடைய பேராசை இறுதியில் எங்கே போய் முடிகிறது? ஒருவனை கொலை செய்யக்கூடிய இடத்துல போய் முடிகிறது. ஆண்டவனுக்கு முதல் வாசகத்தில் சொல்லுகிறார், எலியா வழியாக ஒரு செய்தி அனுப்புகிறார், ஆகாபிடம் அனுப்புகிறார். எலியா வந்து சொல்கிறார், நீ என் பார்வையில் கொலை செய்தவனாய் கொள்ளை அடித்தவனாய் இருக்கிறாய். கொலை அடிச்சானா இல்லையா ஆகாபு? அவன் நிலத்தை வாங்கிட்டான். கொலை செய்தானா? கொலை செய்தான். பேராசை ஒருவனை எங்கே போய் கொண்டு போய் விட்டது? கொலையில் விட்டது, கொள்ளை அடிப்பதில் விட்டது. நிர்கதியாயிருந்த ஒன்றும் தெரியாமல் இருந்த நாபோத்து ஒருவனுடைய பேராசையினால் செத்து போனான். இன்னைக்கு பல பேருடைய நம்முடைய பேராசையினால் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய பேராசையினால் பல பேருடைய சந்தோஷத்தை பிடுங்கி இருக்கிறோம், பல பேருடைய நிம்மதியை பிடுங்கி இருக்கிறோம். நம்முடைய பேராசையினால் பல பேருக்கு போக வேண்டியது போகாமல் நாம் பிடுங்கி வைத்திருக்கிறோம். அவனுக்கு உரித்தானது, அவனுக்கு சொந்தமானதை நாம் நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறோம். நம்முடைய பேராசை இது கடைசியில் எங்கே போய் விடுகிறது? நம்மை பழி வாங்க வேண்டும் என்று விடுகிறது. நம்முடைய பேராசை அடுத்தவனை பழி வாங்க வச்சிடும். பிரியமானவர்களே, அடுத்தவனை பழி வாங்க வைக்கும். இன்னைக்கு தான் முதல் வாசகம். அப்போ இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம். பேராசை என்பது ஒரு கொடுமையான ஒரு விஷயம். ஆண்டவர் இதை பற்றி 2 லைனில் ரொம்ப அழகாக சொல்கிறார். நம்முடைய தேவன் 2 லைனில் சொல்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை. படிங்க. படிங்க. ஒருவேளை நான் மாற்றி சொல்லிக்க நினைக்கிறேன். இந்த வசனம், பின்பு அவர் அவர்களை நோக்கி எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது. ஆண்டவர் சொல்றார், எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறார். நீங்கள் ஒரு கடல் பகுதியில் போகிற போது அங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க, பி அவேர், பி கேர்ஃபுல். ஒரு ஆபத்தான இடத்துக்கு போகிற போது அங்கே என்ன போடப்பட்டிருக்கும்? பி கேர்ஃபுல், பி அவேர். இது ஆபத்தான இடம், எச்சரிக்கையாக இருங்கள். எங்கெல்லாம் ஆபத்து இருக்கிறதோ அங்கெல்லாம் போடப்பட்டிருக்கிற வசனம் என்னது? எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி கூட ஒரு போர்டு போட்டுப்பாங்க, நாய்கள் ஜாக்கிரதை. போகிற போது நாய் அமைதியாக தான் இருக்கும். இவங்க தான் குலைப்பான். ஏன் வந்த, எதுக்கு வந்த, சொல்லக்கூடாதா, ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா, அப்படி இவன் தான் குலைப்பான். நாய் அமைதியாக தூங்கின்னு இருக்கும். ஆக நாய்கள் ஜாக்கிரதை அடிப்போம். ஏனென்றால் ஆபத்து. அப்போ இயேசு பயன்படுத்த வார்த்தை பாருங்க, பேராசை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேராசை இருந்தால் போங்கப்பா, பேராசை இருந்தால் ஆபத்து இருக்கிறது. உங்ககிட்ட பேராசை இருந்தால் அதுக்கு பின்னாடி ஒரு ஆபத்து உங்களுக்கு வரப்போகிறது. நீங்கள் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இல்லாமல் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு இருக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு ஆபத்தில் நீங்கள் விட போறீங்க. இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பழங்களையும் சாப்பிடலாம், ஆனால் இந்த பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது. ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்தாரு.
ஆனால் ஆதாம் ஏவாள் எல்லா பழத்தையும் விட்டுட்டாங்க. அதுவே போதுமானது. எல்லா பழத்தையும் சாப்பிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க சந்தோஷமாக இருந்திருக்க முடியும். பசிக்கு பஞ்சம் கனிகளுக்கு பஞ்சம் கிடையாது. பசி போக்குவதற்கு எல்லா பழங்களும் அங்கே இருந்துச்சு. ஆனாலும் பேராசை வந்துச்சு ஆதாம் ஏவாளுக்கு. என்ன பேராசை? நீங்களும் கடவுள் போல ஆவீங்க என்ற பேராசை. ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்க, அந்த பழத்தை சாப்பிடாதீங்க, ஆபத்து இருக்கிறது. ஆனால் கேட்கல, சாப்பிட்டாங்க. ஆபத்து வந்துச்சா இல்லையா? பெரிய மாணவர்களே, பேராசையை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாது. நான் இதுக்கு தானே ஆசைப்பட்டேன். நாம் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருவிதமான விஷயங்கள் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாட் ஐ நீட், வாட் ஐ வாண்ட். நீடுக்கும் வாண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எனக்கு என்ன தேவை என்பது வாட் ஐ நீட். எனக்கு இது தேவை, இது போட்டுக்குது, எனக்கு ட்ரெஸ்ஸு தேவை, இன்றைக்கி சாப்பாடு தேவை, இன்றைக்கி தண்ணி தேவை, தங்கத்துக்கு ஒரு சின்ன இடம் தேவை, வாழ்வுக்கு ஒரு சின்ன வருமானம் தேவை. இதெல்லாம் நீடு, இதெல்லாம் தேவை. ஆனால் வாட் ஐ வாண்ட், வாண்ட் என்பது எல்லாமே, சூரியன் கூட எனக்கு சொந்தமாகணும், அமெரிக்க நாடு கூட எனக்கு சொந்தமாகணும், நான் ஒரு ஜனாதிபதி ஆகணும், இதெல்லாம் வாண்ட். அதை தேடி நாம் ஓடிக்கொண்டு இருந்தோம் என்றால் வாழ்க்கை கைப்பிடியில் இருக்காது. எனக்கு கடன் தொல்லை இல்லாத ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் அது பேறு பெற்ற குடும்பம். கடன் தொல்லை இல்லாத ஒரு குடும்பம் இருக்கிறார், அதுதான் மகிழ்ச்சியான குடும்பம். இன்னைக்கு நற்செய்தி வாசல் ஆண்டு சொல்கிறார், உங்கள் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள். நற்செய்தியில் ஆண்டு இன்னைக்கு ஃபினிஷ் பண்றார் நற்செய்தி வாசகத்தை. நிறைவுள்ள குடும்பம் எது? அதிகமான பணம் இருக்கக்கூடிய குடும்பம் அல்ல, நிறைய வங்கி கணக்கு இருக்கக்கூடிய குடும்பம் அல்ல. எந்த குடும்பத்தில் பேராசை இல்லாமல் இருப்பது போதும் என்று மனநிறைவோடு வாழ்கிறார்களோ அதுதான் நிறைவான குடும்பம். இன்னைக்கு நம்முடைய சந்தோஷத்தை இழந்து, வாழ்க்கையில மகிழ்ச்சி இழந்து, எல்லாத்தையும் முட்டி மோதி இது வேணும் அது வேணும் சொல்லி சண்டை சச்சரவுகளோடு கடன் தொலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் காரணம் என்ன? எல்லாத்துக்கும் ஆசைப்படுவது. இன்றைக்கு ஆண்டவர் தான் சொல்லுகிறார், பிரியமானவரே, ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். ஒருவேளை நமக்கு இந்த பேராசை இருக்கிறது என்றால் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, பேராசை குறித்து எச்சரிக்கையாக இருங்க சொன்னீங்களே, அந்த எச்சரிக்கை என்னுடைய உள்ளத்துக்குள்ளே தாரும். ஜெபிப்போம், முழந்தாள் படியிடுவோம். இங்கே பல பேர் நாபோத்து போல பாதிக்கப்பட்டிருக்கலாம். நாபோத்தினுடைய முதல் வாசகத்தில் ஆகாய் என்கிற மன்னனால் பாதிக்கப்பட்டான். அவன் கொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு பாதிக்கப்பட்டான். அவனும் இருந்த சின்ன ஒரு நிலத்துக்காக கொலை செய்யப்பட்டான். இன்றைக்கி நம்ம கொலை செய்யப்படலை, ஆனால் மனதளவில் நாம் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். நீங்கள் பல பேர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம். அவங்களிடம் ஆள் பலம் இருக்கிறது, பதவி பலம் இருக்கிறது, பணக்கார பலம் இருக்கிறது, உங்களிடம் ஒன்றுமில்லை. அவருடைய பேராசையினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஏமாந்து விட்டோமே என்று சொல்லி மனமுடைந்து போயிருக்கலாம். எனக்கிட்ட யாருமே இல்லையே என்று சொல்லி நிலைகுலைந்து போயிருக்கலாம். எனக்கு உதவி செய்வதற்கும், என் சார்பாக பேசுவதற்கும், என் சார்பாக போராடுவதற்கும் யாரும் இல்லையே என்று சொல்லி கூட கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். பேராசை பிடித்த மனிதர்கள் எனக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்காமல் செய்துவிட்டார்கள் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். உங்கள் சந்தோஷம், உங்களுடைய மகிழ்ச்சி, குடும்ப நிம்மதி, உங்களுடைய உடல் சுகம், உங்களுடைய மன சுகம் எல்லாம் இழந்து என்ன செய்வதுன்னு தெரியாமல் நீங்கள் இருக்கலாம். அதுக்கு ஒரே ஒரு ஜீவன், ஒரே ஒரு நபர், ஒரே ஒருவர் தான் நமக்கு மீண்டும் சக்தியை கொடுக்கக்கூடியவர். அவர்தான் உங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக இருக்கிறார். நற்கருணை தேவன். ஆண்டவரை உற்று பார்த்து உங்கள் கஷ்டத்தை ஆண்டவரை கடத்தில் ஒப்புக் கொடுங்க. அவர் பார்த்துப்பார். நம்மால் முடியாததை அவர் மட்டும்தான் பார்த்து கொள்வார். நீங்கள் மனுஷனை நம்பி ஏமாந்தது போதும்.
மனிதர்களை நம்பி ஏமாந்தது போதும். இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு இதுதான் பிரச்சனை, என் குடும்பத்துக்கு இதுதான் பிரச்சனை, நான் நொந்து போயிருக்கிறேன், மனமுடைந்து போயிருக்கிறேன், மனவேதனையோடு செபிக்கிறேன். உம்முடைய வல்லமையை தாரும், உம்முடைய ஆசீர்வாதத்தை தாரும். நான் ஏமாந்து போனதை மீண்டும் எனக்கு பெற்றுத்தார். என்னிடமிருந்து பிடுங்கப்பட்டதை எனக்கு மீண்டும் பெற்றுத்தார். நான் நாபோது போல யாரும் இல்லாமல் இருக்கிறேன். என்னை சுற்றி இசபேல் போல மனிதர்கள், ஆகாபு போன்ற மனிதர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், என்னை தூற்றிக் கொண்டிருக்கிறார்கள், என்னை வசைப்பாடி கொண்டிருக்கிறார்கள், என்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், என்னை கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நான் யாரும் இல்லாத நாபோத்து போல இருக்கிறேன், அனாதையாக இருக்கிறேன், ஒன்றும் இல்லாதவனாக இருக்கிறேன், திக்கற்றவனாக இருக்கிறேன், அனாதையாக இருக்கிறேன். எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. என்னை பாதுகாக்க, என்னை நேசிக்க, அன்பு செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே. உண்மை என்று எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. நீ மட்டுமே என் கஷ்டத்தை பார்க்கக்கூடிய கடவுள், நீ மட்டுமே என் கண்ணீரை துடைக்கக்கூடிய கடவுள், நீ மட்டுமே என்னை கரம் பிடித்து தூக்குகிற கடவுள். உண்மை விட்ட எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே சொல்லி ஆண்டவரை கடத்துல ஒப்புக் கொடுங்க. உங்களுடைய பிரச்சனையை ஒப்புக் கொடுங்க, உங்க துன்பத்தை ஒப்புக் கொடுங்க, உங்க வேதனையை ஒப்புக் கொடுங்க, கண்ணீரை ஒப்புக் கொடுங்கள். இந்த தேவன் உங்களை கை தூக்குவார். ஆண்டவரை நம்புவோர் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார். நிச்சயமாய் ஒரு நாள் உங்களுக்கு உண்டானதை ஆண்டவர் கொடுப்பார். உங்களை ஆண்டவர் உயர்ந்த நிலையில வைப்பார். ஆண்டவர் உங்களை அழகு பார்ப்பார். கல்லின் மலை மீது வைத்த, குன்றின் மீது வைத்த விளக்கு போல அனைவருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாய் உங்களை ஆண்டவர் வைப்பார். ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம்.